வணக்கம் நண்பர்களே. நாம் புதுசாக வந்திருக்கிற மை ஈஷாப் இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் நாம் எப்படி வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை மிக குறைந்த விலையில் கொடுத்து அதற்கு கேஷ்பேக் தரக்கூடிய தளமாகும். இந்த தளத்தின் பொருட்களை அடுத்தடுத்தவருக்கு பரிந்துரை செய்து வருமானம் ஈட்ட முடியும். மை ஈஷாப் நிறுவனம் மூலம் அனைத்து மக்களும் எளிதாக இரண்டாவது வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த கம்பெனி அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனி மூலமாக நம்ம ஷாப்பிங் வவுச்சரும் வாங்கிக்கலாம், நம்ம வர பணத்தை விட்ரால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியில் நாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியில் ஒரு 600 ரூபா கொடுத்து இபுக் வாங்கணும். இந்த இபுக் வாங்குகிற 600 உங்களுடைய டிஸ்கவுண்ட் வேலெட்டில் வரவு வைக்கப்படும். இந்த டிஸ்கவுண்ட் வேலெட்டில் இருக்கிற பணத்தை டிபி ரேட்டு இதில் பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியோட பொருட்கள் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மசாலா பொருட்கள் தொகுப்பு இதை அடுத்த டிபி ரேட்டு அடுத்த ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட இந்த டிபி ரேட்டில் கொடுத்து இந்த ப்ராடக்டை நம்ம அடுத்து வாங்கிக்கலாம் சம்பாதிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நாப்கின், பவர் பேங்கு, ப்ளூடூத், இயர்ஃபோனு, நெக் பேண்டு, வாட்சு, அப்புறம் சட்டை, வேட்டி, பேண்ட்டு, அதே போல் சாரீஸு, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களில் பார்த்திங்கன்னா, நாம் சம்பாதிச்சு பணத்தை வச்சு வாங்கிக்கலாம், அல்லது நம்ம பணத்தை வச்சு நம்ம டிபி ரேட்டில் ப்ராடக்டாக வாங்கிக்கலாம். இது மூலமாக பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு கட்டுற 600 ரூபாய்க்கு இபுக் கொடுத்துட்றாங்க. இதை பண்ணியிருக்காங்க. இது எப்படி சம்பாதிப்பது அப்படின்றது இந்த அடுத்து இதில் என்னென்ன வகையான வருமானம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வருமானம் பார்த்திங்கன்னா 2 வகையான வருமானம் இருக்கும். ஒர்க்கிங் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம். நான் ஒர்க்கிங் இன்கம் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி நிறைய பேசிவ் இன்கம் தர்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நாம் பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தினசரி 30 பாயிண்ட்ஸு 60 நாள் கிடைக்கிது. அது 1800 பாயிண்ட்ஸு வேறு இடத்துல சேரும். அது போக பரிந்துரை வருமானம் நம்ம ஒரு நபருக்கு 75 ரூபா உடனடியாக கிடைக்கும். அது போக ஒரு நபர் பரிந்துரைக்கு 12 லட்ச ரூபா பாயிண்ட்ஸு குளோபல் ஆர்டர் மூலமாக கிடைக்கும். சரிங்களா? இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நாம் இந்த கம்பெனியில் ஜாயின் மூலமாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் ஆட்டோபுல் போர்டு இன்கம் 3 மேட்ரிக்ஸ் ஒற்றை லெவல் ஆட்டோபுல் வருமானம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க சிங்கிள் லெவல் தான். இதில் பார்த்திங்கன்னா யூன்னு ஒருத்தர் இருக்காங்க 3 மேட்ரிக்ஸில். இதை பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஐடி 2வது ரீபர்த் ஐடி, அடுத்து ஒரு புதிய நபர். அந்த சிங்கிள் லெவலில் ஒரே ஒருத்தர் வந்தாலுமே 2 ஐடி ரீபர்த் ஆகிடும். அந்த 2 ஐடி ரீபர்த் ஆகிடு ஒரு ஐடி அந்த ஐடிக்கு உட்காந்துட்டு இன்னொரு ஐடி அடுத்த ஐடிக்கு போய்ட்டு வருமானத்தை கொடுக்கும். இப்படி தான் இதில் பார்த்திங்கன்னா குளோபல் ஆட்டோபுல் வருமானம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஒரே ஒருத்தர் வராரு. வந்ததுமே உங்களுக்கு ஒரு 100 ரூபா வரும். உங்களுக்கு 2 ஐடி ரீபர்த் ஆகும். அடுத்து 2வது சைக்கிளில் 200 ரூபா வரும், 4 ஐடி ரீபர்த் ஆகும். 3வது சைக்கிளில் 400 ரூபா வரும், 8 ஐடி ரீபர்த் ஆகும். 4வது சைக்கிளில் 800 ரூபா வரும், 16 ஐடி ரீபர்த் ஆகும். 5வது சைக்கிளில் 1600 ரூபா வரும், 32 ஐடி ரீபர்த் ஆகும். 6வது சைக்கிளில் 3200 ரூபா வரும், 64 ஐடி ரீபர்த் ஆகும். 7வது சைக்கிளில் 6400 வரும், 128 ஐடி ரீபர்த் ஆகும். இப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 14 சைக்கிளுக்கு 16,38,300 ரூபா ரீபர்த் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை நாம் எடுக்கிறதுக்கு 3 பேரை நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். அப்போ 3 டைரக்ட் பரிந்துரை 3 டைரக்ட் சேல்ஸ் டைரக்ட் பண்ணுறதுக்கு அவசியம். இந்த 3 பேர் நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஸ்பாட் கமிஷனாக ஒரு 75 ரூபா உங்களுக்கு உடனே கிடச்சிடும். அதுபோக நாம் 3 பேர் ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கும் நம்மளை போலயே குளோபல் ஆட்டோபுல் வருமானம் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது
அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வருமானமாக ஃபஸ்ட்டு சைக்கிளில் 75 ரூபா, செகண்ட் சைக்கிளில் 150 ரூபா. நான் சொல்கிறதெல்லாம் ஒருத்தர் மூலமாக. ஃபஸ்ட் சைக்கிள் 75, செகண்ட் சைக்கிள் 150, தேர்ட் சைக்கிளில் 300, ஃபோர்த் சைக்கிளில் 600, அடுத்த 5ஆவது சைக்கிளில் 1200, அடுத்த 6ஆவது சைக்கிள் 2400. இப்படியாக 12,28,725 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பேர் ரெஃபர் பண்ணனால 3 பேருக்கு 12,28,725 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து கம்பெனி வந்து இந்த ஆட்டோப்புல் வருமானம் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டியாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடுத்து கேட்கலாம். கம்பெனி இதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம், இது 12 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சம். அப்போ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, இந்த பணத்தை வந்து எடுக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ₹1, ₹2, ₹5, ₹10 இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ₹200, ₹300 வரவும் விட்ராயல் எடுப்பாங்க. அப்போ ₹200 விட்ராயல் பண்ணாலுமே கம்பெனி வந்து 10% அட்மின் சார்ஜஸ் பிடிக்குது. அட்மின் சார்ஜஸில் 5% TDS, 10% இது. அதுபோக 20% வந்து திரும்ப ரீபர்ச்சேஸ் அப்படிக்காக பிடிக்குது. அந்த 20% வந்து நீங்கள் வந்து விட்ராயல் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு ₹3000 நீங்கள் விட்ராயல் எடுக்கும்போது உங்களுக்கு ₹2,100 கையில் கிடைக்கும். ₹600 திரும்ப பர்ச்சேஸ் வேலெட்டில் போயிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கீழே அந்த 3 பேர் இருக்காங்க, அல்லது உங்களுக்கு கீழே இன்னொரு ஐடி, புது ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் இருக்கிற ₹600 பணத்தை கொண்டு அந்த ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஐடிக்கு பணம் வரும்னா, மொத்தம் 53,24,475 வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,775 ஐடி உங்களுக்கு இதில் உருவாகும். அப்போ ஒரு ஐடிக்கு கீழே 3 ஐடி, 3 ஐடி கீழே திரும்ப 3 ஐடி, அந்த 3 ஐடி கீழே 3 ஐடி, இப்படியாக கிட்டத்தட்ட நிறைய ஐடி உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஐடியும் உங்களுக்கு விட்ராயல் எடுக்க உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு ஆட்டோப்புலேருந்து வர வருமானத்தை இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணி இப்படியே 3 ஐடியா கொடுத்து நீங்கள் எல்லா ஐடியிலேருந்து வர பணத்தை விட்ராயல் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஐடிக்கும் இந்த மாதிரி வருமானம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வர வருமானம் எப்படி உங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னா பார்த்தீங்களா, இது குளோபல் ஆட்டோப்புல்லே உதவும். அதுபோக இந்த வருமானம் இப்படியா வர வருமானம் இப்போ கம்பெனியில் 3 மேட்ரிக்ஸ் டீம் ஆட்டோப்புல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 மேட்ரிக்ஸ் டீம் ஆட்டோப்புல். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதுசாக வர ஐடியும் நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஐடிக்கு கீழே தான் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லைன், டவுன்லைன் ஆகிய அனைவருக்கும் பல லட்சக்கணக்கான டிவைடி இருக்குது. அது சப்போர்ட்டாக வருவது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி சப்போர்ட்டாக உதவும். ஸ்பில் ஓவர் மாதிரி உங்கள் அப்லைன், டவுன்லைன், கிராஸ் மட்டும் உங்களுக்கே கிடைக்கும். அளவில் ரீபர்ச்சேஸ் பண்ணும், அளவில் சப்போர்ட் கிடைக்கிறது. இதே மாதிரி இந்த வருமானம் அதிக அளவில் கிடைக்கிறது. உங்களுக்கு இந்த 3 மேட்ரிக்ஸில் ஸ்பில் ஓவர் மாதிரி உதவும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஐடி கீழே 9 ஐடி வரும்போது உங்கள் இந்த செகண்ட் லெவலில் ஒரு ₹1,800 கிடைக்கும். 9 × 200. அப்போ ₹1,800 இதில் கிடைக்கும் செகண்ட் லெவலில். தேர்ட் லெவலில் அதே ஐடி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐடிக்கு ₹5 வீதம் கிடைக்கும். தேர்ட் ஐடியிலேருந்து 10th லெவல் வரைக்கும். அப்போ புதுசாக ஒரு ஐடி இப்படி உங்கள் டீமுக்குள்ளேயே வந்து விழுறதுனாலையும், இப்போ அட்மினுக்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு மேலால் இருக்கிற ஐடிக்கு வந்தாலுமே அவங்க எல்லாமே திரும்ப அவங்க புதுசாக ஐடி போடும்போது அவங்களுக்கு ஒரு ₹600 ஐடி உருவாக்கும்போது அந்த ஐடி 3 மேட்ரிக்ஸ் டீமுக்குள்ளே அந்த டீமுக்கு கீழே தான் வந்து விழுகும். அப்போ அந்த டீம் கீழே கூட சப்போர்ட் ஐடி உருவாகி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ₹1,800 செகண்ட் லெவலில் வரும்போது ₹1,800 கிடைக்கிறதுக்கு உதவும். தேர்ட் லெவலில் வரும்போது ஒரு ₹135 கிடைக்க உதவும். ஃபோர்த் லெவலில் வரும்போது ₹545 கிடைக்க உதவும். 5th லெவலில் 1,215, 6th லெவலில் 3,645, 7th லெவலில் 10,935, 8th லெவலில் 32,505,
9th லெவலில் இருக்கும்போது 98,415, 10th லெவலில் இருந்தால் நெட் ப்ளஸ் 95,245. ஆக மொத்தம் 4,42,800 ரூபா கிடைக்கிறதுக்கு இந்த இப்படி உதவுது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி உதவும்போது இதாகும். அப்போ ஃபஸ்ட்டோ செகண்டோ அப்போ ஏற்கனவே வந்தவங்க இன்கம் வாங்கினவங்க பண்ணுற ஒவ்வொரு ஐடியும் இப்படி சப்போர்ட் ஐடியா இப்படி பின்னாடி இருக்கவங்க உதவும். அப்போ அவங்களுக்கும் அங்கேயும் இன்கம் அவங்களையும் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த இன்கம் பண்ணும்போது அவங்களுக்கும் பர்ச்சேஸ் வாலெட்டில் 600 ரூபா ஆட் ஆகும். அவங்களும் புது ஐடி உதவும் போடும்போது திரும்பவும் இது ஆட்டோப்புல்லில் இருந்து திரும்பவும் ஆட்டோப்புல் இன்கம் வரும். இப்படி ஆட்டோப்புல் இல்லைன்னா ஒன்று ஆட்டோப்புல்ல இருந்து 3 மேட்ரிக்ஸ் டீம் இன்கம் இப்படி பல லெவலில் உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு உதவுது. இதுதான் இந்த பிளான் சொல்லியிருக்காங்க. அது போக ஒவ்வொருத்தரும் மினிமம் 3 டைரக்ட் அப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னா எவ்வளோ நாள் கொடுக்கலாம். இப்போ லெவல் இன்கம் மூலமாக நீங்கள் 10 டைரக்ட் கொடுத்தாலுமே 10 டைரக்ட் கொடுத்து அவங்க இது பண்ணும்போது உங்களுக்கு மிக்சி 1000 நபர் வரும்போது அதாவது லெவலில் 10 நபர் பரிந்துரை, செகண்ட் லெவலில் 100 நபர் பரிந்துரை. 100 நபர் பரிந்துரைங்களாம் தேவையில்லை. 100 நபர் அல்லது அந்த 100 இது ரீபர்ச்சேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 நபர் இருந்தாலே ஒரு மிக்சி கிடைக்கும். 1000 நபர் பரிந்துரை அல்லது 1000 பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் எல்லாம் இருந்தாலும் உங்கள் மொபைல் ஃபோன் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ நாம் ஃபஸ்ட் லெவலில் ஒரு 10 பேர் நம்ம சேர்த்துருப்போம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரீபர்ச்சேஸ் ஆகிறது அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ லெவல்லையும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நான் மை ஷாப்பில் இணைந்து பொருட்களை மட்டுமே வாங்க முடியும், ஆனால் என்னால் பரிந்துரை செய்ய முடியாது. நான் இந்த பிளாட்ஃபார்மத்தில் இணையலாமா? மை ஷாப் பாமர மக்களும் எளிதாக இணைந்து பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு தளமாகும். இதில் நீங்கள் இணைந்த பின் பரிந்துரை செய்ய முடியாவிட்டால் உங்கள் ஐடிக்கு கீழ் 3 முறை மட்டும் மை ஷாப் பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்கள் ஐடி வித்ட்ராயிற்கு தகுதி உடையதாகிவிடும். பின்பு பர்ச்சேஸ் வாலெட்டில் சேரும் பணத்தை கொண்டு அந்த 3 ஐடிக்கு 3 ஐடியாக உருவாக்கி நீங்கள் எல்லா ஐடியும் வித்ட்ரா பெற தகுதியுடையதாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஐடியும் முதல் ஐடி போன்று எல்லா வருமானமும் வர தகுதியுடையதாகிறது. அப்படி தான், அதாவது உள்ள ஒருத்தர் வராரு, அவரே அவங்க ஃபேமிலி ஐடியாவே ஒரு 3 ஐடி போட்டாச்சுனாலும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி வித்ட்ரா பெற தகுதியாகிடும். அந்த இதை வச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை எடுத்து ஈஸியாக இது பண்ண முடியும். சரிங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்: ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அன்லிமிட்டட் ஐடி போட்டுக்கலாம். சம்பாதிக்க பணத்தை பாயிண்ட்ஸு மற்றும் பணமாக ஆகப்படும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரூபாய் உள்ளது. மினிமம் 3 டைரக்ட் அல்லது நேரடி கொள்முதல், 3 டைரக்ட் அல்லது 3 நேரடி கொள்முதல் வித்ட்ராய்க்கு தேவைப்படுகிறது. மினிமம் 150 பாயிண்ட்ஸு மீட்டர் செய்து கொள்ளலாம். 150 ரூபாய் இருந்தாலே நாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மீட்டருக்கும் 10% சர்வீஸ் சார்ஜ் ரீபர்ச்சேஸ் பிடித்தம் செய்யப்படும். இவ்வாறு பிடித்தம் செய்யப்பட்டால் முன்னால் இருக்கும் ஒவ்வொரு ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக ரீபர்ச்சேஸ் ஆகி பின்னால் ஒரு ஐடி சம்பாதிக்க வழிவகை செய்யும். சம்பாதிக்க பணமாக ஒருத்தராக வித்ட்ரா செய்து கொள்ளலாம். ஐஎஸ்எஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் கம்பெனிக்கு வரும் ஒவ்வொரு பணமும் பொருட்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட வருமான பதிவு சென்று கம்பெனி மெம்பர்களுக்கு கேஷ்பேக் மற்றும் வருமானத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு மெம்பர்களும் அவருடைய சீனியாரிட்டி மற்றும் உழைப்பு நிலையிலிருந்து இந்த பிளாட்ஃபார்மத்திலிருந்து சம்பாதிக்கிறார்கள். ரிஸ்க் அண்ட் ரிசர்வ் பணம் புதிய ஐடி போட உதவுகிறது. பர்ச்சேஸ் வாலெட்டிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தள்ளுபடி ரேட்டில் பொருட்கள் கிடைக்கும். இங்கே சம்பாதிப்பதற்கு சீனியாரிட்டி முக்கியம், உழைப்பு முக்கியம். எனவே விரைந்து இணைந்து திறமைக்கு ஏற்ப அதிக நேர்மையான முறையில் சம்பாதித்து மை ஷாப்பில் நியமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.